வாங்க இந்த வீடியோவில் நம்ம ரிப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரிப்பில் 2 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ட்ரஜெக்டரி ரிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு கேட்குது. ஓகேங்களா, நம்ம ஸ்கெட்சு பண்ணிவிட்டும் இந்த ஆப்ஷனுக்குள்ளே வரலாம். இல்லாத ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்கெட்சு செலக்ட் பண்ணி எந்த பிளேனில் வரைய போகிறீங்களோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்கெட்ச் வரையணும். ஸ்கெட்சுன்றது பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கணும், க்ளோஸ் ஆகக்கூடாது. இங்கே இப்போ லைன் கமெண்ட் எடுத்து நான் ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, இது மாதிரி நான் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும், க்ளோஸ் ஆகாது. உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே க்ளோஸ் ஆகியிருந்ததுன்னா வந்து ஷேட் ஆகிருக்கும். சரிங்களா, ஓகே ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அந்த ரிப்புக்கு வந்து எவ்வளோ வித்து வேணுன்றதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு எந்த ஒரு கமெண்டும் கொடுக்கல, அதனால் டேரெக்டாக அங்கே மேலேயும் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த ஷேப்புக்குள்ளே போயிட்டு வித்து எவ்வளோன்றதையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு டிராஃப்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டிராஃப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிராஃப்ட் ஆகிருக்கும். இப்போ அதை கொடுத்துட்டு அந்த டிராஃப்ட் ஆங்கிள் எவ்வளோ கொடுக்கணுன்றத நீங்கள் அந்த ஷேப் ஆப்ஷனுக்குள்ளே அந்த டேபை கிளிக் பண்ணிங்கனாலே எவ்வளோ டிராஃப்ட் ஆங்கிள் வேணுன்றதை கொடுத்துக்கலாம். சரிங்களா, டிராஃப்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ மேலே ஷார்ப் எஜஸ்லாம் இருக்குது, மேலேயும் இருக்குது இன்சைடும் இருக்குது. இப்போ மேலே மட்டும் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை கொடுத்தீங்கன்னா போதும், மேலே மட்டும் உங்களுக்கு ரவுண்ட் ஆகிடும். தெரியுதுங்களா, ஆயிடுச்சு. கீழே இருக்கிற ரவுண்டு பார்த்தீங்கன்னா இன்சைடில் இருக்கிற ஷார்ப் எஜஸ்லாம் ரவுண்ட் ஆகிக்கும். கமெண்ட் கொடுத்த பிறகு பாருங்கள் கீழே எல்லாம் வந்து ரவுண்ட் ஆகிடுச்சு ஷார்ப் எஜஸ்லாம். ஓகேவா, இதாங்க ட்ராஜெக்டரி ரிப்பு. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் ரிப் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.